பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளில் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து மட்டும் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இதை ஆண்டவரை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கேன். தேவனின் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பார்த்தோம். ஓசியாவின் அது 3ஆம் அதிகாரம் வரைக்கும் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனித்தோம் என்றால், ஓசியாவின் வாழ்க்கையை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது எங்கோ கிடந்த ஒரு ஜனத்தை தமக்கென்று ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆபிரகாம் எங்கேயோ இருந்தவர், அவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தமக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார். அதே போலதான் ஓசியாவை ஆண்டவர் வேசித்தனத்திலே இருக்கிற விபச்சாரத்திலே செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்படியாக சொல்லி அவள் திரும்பவும் ஆண்டவரை அந்த ஓசியாவை விட்டு பின்வாங்கி போகும்போது விலைக்கிரயம் கொடுத்து ஓசியா எப்படி அந்த கோமேரை மீட்டு கொண்டாரோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப விலை கிரயம் கொடுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு விலை கிரயம் கொடுத்து அவர்களை திரும்ப திரும்ப மீட்டு கொண்டு வருகிற அந்த அன்பை குறித்து தான் நம்ம 3ஆவது அதிகாரம் வரைக்கும் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்துல இருந்து பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆவது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு வாக்குவாதம் செய்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு வாக்குவாதத்தை செய்கிறார். அதில் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது 1 to 5 வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன பாவம் செய்தார்கள் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்க என்றால், அவரிடத்துல முதலாவது உண்மை இல்லை, 2வது இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, பொய்யானையிடுகிறாங்க, பொய் சொல்லுகிறாங்க, கொலை செய்கிறாங்க, திருடுறாங்க, விபச்சாரம் செய்கிறாங்க. இந்த 2வது அதிகாரத்திலே 10 கட்டளைகளில் உள்ள ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகள்ல இருக்கிற 4 காரியங்களை இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க. கட்டளைகளை மீறி ஆண்டவருக்கு பின் அந்த 2வது வசனத்துல மிஞ்சி போகிறீர்கள், இரத்த பழிகள் சேருகிறது, நீங்க மிஞ்சி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இதுல 8 விதமான பாவங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 8 விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யானையிடுறாங்க, பொய் சொல்லுறாங்க, கொலை செய்தல், திருடுதல், விபச்சாரம் செய்தல், இப்படிப்பட்ட 8 விதமான பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி மிஞ்சி போகிற சூழ்நிலை வருகிறது. இதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போம், கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களை போல இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோடே கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பகலிலே இடறி விழுகிறாங்க. அங்கு சொல்லப்படுகிற தீர்க்கதரிசிகளாக கடந்து வருகிறவர்கள் அவர்களும் இடறி விழுகிற ஒரு சூழ்நிலையாக இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்கள் காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 6 to 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால், அங்கே ஆசாரியர்களின் பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆசாரியர்கள் என்ன விதமான பாவம் செய்தார்கள்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்
அறிவினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களில் ஆசாரியர்கள் என்னென்ன பாவம் செய்தார்களாம்? அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், தேவனுடைய வேதத்தை மறந்தார்கள். அறிவை வெறுத்ததினால் ஆண்டவர் என்னது, நான் உன்னை ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வேதத்தை மறந்தாய், தேவனுடைய வேதத்தை அவர்கள் மறந்தபடியால் ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிற ஒரு சூழலை நம்ம இதுல பார்க்க முடியும். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய மகிமையை லட்சியாக மாற பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரத்தின் மேல் பசிதாகமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். இந்த இடத்துல அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரத்தின் மேல் பசிதாகமாய் இருந்தார்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசாரியர்கள் பலி செலுத்த வரும்போது, ஆசாரியர்களிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தும்படியாக கடந்து வரும்போது ஜனங்களுடைய பாவத்துக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஆண்டவருடைய கிருபாசன தண்டைக்கும் ஜனங்களுக்கும் இடையாக ஒரு பாலமாக நிற்க வேண்டிய ஆசாரியன் இப்பொழுது எதின் மேல வாஞ்சியா இருக்கிறார் என்றால் அவர்கள் கொண்டு வருகிற அந்த பலிப்பொருளை, ஏனென்றால் பலிப்பொருளை சாப்பிடுகிற அதில் உள்ள காரியங்களை சாப்பிடுகிற தகுதி யாருக்கு உண்டு? ஆசாரியனுக்கு தான் உண்டு. அதுலதான் அவங்களுடைய நாட்டம் செல்கிறதே தவிர ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் இடையே பாலமாக கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர ஜனங்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வர அந்த பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பலியை ஏந்தி கொண்டு போக வேண்டிய அந்த ஆசாரியன் இன்றைக்கு எதை செய்கிறானாம்? அவன் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமா இருக்கிறான். ஆண்டவருடைய வருத்தம் என்ன? அவங்க மிகுதியா அக்கிரமம் செய்யும் போது மிகுதியாய் பலி செலுத்துவார்களே, அந்த பலி பொருளின் மேலதான் இஸ்ரவேல் ஆசாரியர்களுடைய நாட்டம் வந்ததே தவிர ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருக்க வேண்டிய பாலம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு காணப்படுகிறதுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்களின் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அவர்கள் கத்தை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்ற ஆசாரியரை குறித்து அவர்கள் தின்றாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் என்பதை எவ்வளவுதான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுல என்ன செய்யாது, திருப்தியா இருக்காது என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டு விதமான முக்கியமான ஆசாரியர்களின் ரெண்டு விதமான பாவங்கள் என்னவென்றால் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், வேதத்தை மறந்தார்கள். அறிவை வெறுத்ததினால் ஆசாரியனாய் இராதபடி ஆண்டவரும் அவரை ஆசாரியர்களை வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் வேதத்தை மறந்ததினால் ஆசாரியர்களுடைய பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 12 - 14 வரை உள்ள வசனத்திலே ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களின் விக்கிரக வழிபாடுகளை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் என்ன செய்தார்கள்? என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்டுகிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தனத்து ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரா மார்க்கம் போனார்கள். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலும் கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கும் விபச்சாரமும் செய்கிறார்கள்.
உங்கள் குமாரத்திகள் வேசித்தன செய்த நிமித்தம் உங்கள் மருமக்கள் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிலும்படி உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எதனால வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று. நமக்கு அதிகமாய் தெரிந்த கதை பிளேயாம் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கூலிக்கு பிளேயாமை ஏற்படுத்தி பாலாக்கு சபிக்க சொல்லும் போது ஆண்டவர் என்னது அந்த ஆசீர்வாதமான ஜனங்களை சபிக்க கட்டளையிடாத பொழுது பிளேயாம் அவர்களுக்கு ஒரு நூதனமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்கள் வேற்று ஜாதிகளோட கலவாதவங்க. அப்ப வேற்று ஜாதிகளோடு கலக்க பண்ணினால், இஸ்ரவேல் ஜனங்களை வேற்று ஜாதிகளோடு கலக்க பண்ணினால் அவர்களை எளிதாக வென்று விடலாம் என்கிற ஒரு காரியத்தை அன்றைக்கு பிளேயாம் அந்த இடத்திலே புகுத்தினதை நம்ம பார்க்க முடியும். அந்த பாவம் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பழகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது வேசித்தன ஆவி அவர்களுக்குள்ளாக கடந்து வந்து வேற்று ஜனங்களை திருமணம் கலந்து வேற்று விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், உங்கள் குமாரத்துகள் வேசித்தனம், உங்கள் மருமக்கள் விபச்சாரமும் செய்கிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். ஆண்டவர் இன்றைக்கு அந்த நாட்களிலும் சரி இந்த நாட்களிலும் சரி சத்ரு ஜனங்களை விழ தள்ளுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட நூதனமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கிடையே எப்படி கொண்டு வந்தானோ அப்படியே இன்றைக்கு சபைக்குள்ளாக சில நூதனமான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை விழ தள்ளுகிற காரியத்தை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதிலே ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நிற்காதபடியினால அவர்கள் என்ன செய்தார்கள்? இடறி விழுந்தார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவர் பேர்ல விசுவாசமாய் இராவிட்டால் எப்படி என்றாலும் சத்ருவாகிய சாத்தான் நம்மையும் இடறி விழ பண்ணுவான் என்பதை தான் இந்த காரியத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற பாடமாய் காணப்படுகிறது. அடுத்ததாக 15வது வசனத்திலிருந்து 19வது வசனத்திலே இஸ்ரவேல் அதாவது யூதாவுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து யூதாவுக்கு சொல்லுகிற, இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள் உள்ளாதிருப்பதாக. இஸ்ரவேலே நீ சோரம் போன, யூதா நீயாவது அந்த பாவத்துக்குள்ள போகாதிருப்பாயாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனான என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இந்த கில்கால் என்கிற இடம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேப் எடுத்து பார்த்தோம்னா வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று பிரிந்த போது என்னன்னா இந்த வடக்கு ராஜ்யத்துக்கும் தெற்கு ராஜ்யத்துக்கும் இடையாக வடக்கு ராஜ்யம் மேலே உள்ள ராஜ்யத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் எல்லை தான் என்னதுன்னா கில்கால். அப்போ இந்த கில்காலுக்கு போகாமல் எப்படி நீ இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள பெத்தாவேன் இந்த ரெண்டும் அந்த இடத்துல அந்த ஒரே இடத்துல தான் எரிகோ பக்கத்துல கடந்து வருகிறது. ஆயி பட்டணத்துக்கு பக்கத்துல தான் என்ன இருக்குன்னா பெத்தாவேன் இருக்கிறது. கில்கால் எரிகோ பட்டணத்துக்கு பக்கமா இருக்கிற ஒரு பட்டணம். இந்த கில்காலிலே தான் நம்ம யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இடம். அந்த கில்காலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா நிந்தை புரட்டப்படும் என்கிற அர்த்தம் கொள்ளும். கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்படும். இந்த கில்காலிலே தான் யோசுவாவின் காலத்திலே ஜனங்கள் என்னது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வந்த ஜனங்கள் கில்காலிலே பாளையம் இறங்கி அங்கே என்ன செய்தார்கள்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னது பெத்தாவேனுக்கு போகாமலும் கில்காலுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனான என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் செய்த மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க. நீங்க இஸ்ரவேல் பக்கம் வந்துடாதீங்க. உங்க எல்லைக்குள்ளாக இருந்து பெத்லகேமில இருந்து ஆண்டவரை வழிபடுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். யூதாவுக்கு செய்தியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராஹிம் விக்கிரங்களோட இணைந்திருக்கிறது. இதுல இஸ்ரவேல் எப்ராஹிம் என்கிற வருகிற வார்த்தை எல்லாமே வடக்கு ராஜ்யமாகி அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய அந்த
இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காதிருக்கிறது. இப்போதும் கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறது, அவனை போக விடு. அவளுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவருடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சியானதை நாடுகிறார்கள். காற்று அவர்களை தன் செட்டைகளில் இறுக பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாங்க. ஆனால் யூதாவே, நீயாது அந்த பாவத்துக்குள் ஆகாதிருப்பதாயாக என்று ஆண்டவர் யூதாவுக்கு செய்தியாக இந்த இடத்திலே ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 5வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது 5ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவின் வீட்டாரும் நடந்த பொல்லாத நடத்தையை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள், ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். இந்த இடத்துல மிஸ்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். மிஸ்பா என்பது நமக்கு தெரியும். லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை பண்ணி செய்து கொண்ட ஆண்டவர் கற்களை நிறுத்தி இந்த ஆண்டவர் தான் நமக்கு சாட்சி என்று சொல்லி அந்த இடத்துல மிஸ்பா என்று பெயரிடுவார்கள். அந்த மிஸ்பாவுடைய அர்த்தம் என்னவென்றால் காவர் கோபுரம் என்பதுதான் அந்த மிஸ்பா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். தாபோர் என்பது ஒரு மலை, தாபோர்னா உயரம் என்று கூட பொருள்படும். அப்போ மிஸ்பாவிலே கண்ணியும் காவர் கோபுரம் என்று சொல்லப்படுகிற அந்த மிஸ்பாவை இன்றைக்கு கண்ணியாய் மாற்றிவிட்டீர்கள். தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமா, உயரமான மலையாக இருந்த அந்த தாபோர்ல நீங்க விரிக்கப்பட்ட வலையும் மாறினீர்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். எப்ராஹிமே, நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராஹிமே, இப்போதும் நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு ராஜ்யத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும் ராஜாவின் வீட்டாரை பார்த்தும் இந்த ஆசாரியர்களை பார்த்தும் சொல்லுகிறார், எப்ராஹிமே, நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. இப்ராஹிமே, இப்போதும் நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்து அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சி இடுகிறது. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போது 1 மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள். இந்த இடத்தில் ஆண்டவர் ஓசியாவை கொண்டு சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு நாளிலே தங்கள் மிருக ஜீவன்களோடு கர்த்தரை தேடுவார்கள், அன்றைக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், காண மாட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தையே இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் ராஜாவின் வீட்டாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். மிஸ்பாவிலே கண்ணியும் தாபோரிலே விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். ஒரு நாளிலே காவர் கோபுரமாய் இருந்த மிஸ்பாவில இன்றைக்கு கண்ணியாய் மாறிவிட்டது. ஒரு உயர்ந்த பர்வதமாய் இருந்த அந்த தாபோர் இன்றைக்கு என்னதாய் மாறிவிட்டது, விரிக்கப்பட்ட வலையாய் மாறிவிட்டது என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 8வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் தண்டனை குறித்து அந்த இடத்திலே பார்க்க முடியும். 8வது வசனம், கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகைகளையும் ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதறுங்கள், பென்யமீனே உன்னை பின்தொடருகிறார்கள். கிபியாவில் எக்காலம், கிபியா, ராமா, பெத்தாவேன் இதெல்லாமே அடுத்தடுத்து இருக்கிற பட்டணங்கள். அதாவது யூதாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கான எல்லை என்று பார்க்கலாம். எரிகோ பக்கத்துல வருகிற இடங்கள் தான் இந்த கிபியா, ராமா, பெத்தாவேன் என்கிறவன்.
அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் பென்யமீனே உன்னை பின்தொடருகிறார்கள், தண்டிப்பிலே நாளிலே எப்ராஹிம் பாழாவான். அதனால நீ கிபியாவில எக்காலத்தை ஊது, ராமாவில பூரிகையை ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதறுங்கள். ஏனென்றால் பென்யமீனே உன்னை பின்தொடருகிறார்கள், தண்டிப்பின் நாளிலே எப்ராஹிம் பாழாவான். நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள், அவர்கள் மேலே நொக்குற கோபத்தை தண்ணீரை போல் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல 13வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் எப்ராஹிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உழுப்பை போலவும் இருப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வெளிப்பட்ட அதே தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார், நான் எப்ராஹிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உழுப்பை போலவும் இருப்பேன். காவர் காக்கிற காவலாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து 40 வருட வனாந்திர பயணத்திலே ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு துணையாக நின்ற அந்த தேவன் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் எப்ராஹிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உழுப்பை போலவும் இருப்பேன். எப்ராஹிம் தன் வியாதியும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராஹிம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரே பிராச்சானிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்கள் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று. இப்ப பிரச்சனைன்னு வந்த போது ஆண்டோடைய சமூகத்திலே வராதபடி அசீரியன் அண்டைக்கு ஓடினான். அதே அசீரியன் நாட்களிலே அந்த இஸ்ரவேலை எப்ராஹிமை என்ன செய்யப்பட்டது, முற்றுகை போட்டு அவர்களை சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட செய்தியை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நான் எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய் விடுவேன், தப்புவிப்பர் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன். நானே பீறுகிற சிங்கமாக எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். எதற்காக? காவல் காக்கிறதற்காக அல்ல, அவர்களுக்கு எதிராக அவர்களை பீறி போடுகிறதற்காக அப்படி இருப்பேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நான் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். நான் தேவனாய் இருக்க மாட்டேன், நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். எதுவரைக்கும்? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 6ஆம் அதிகாரத்திலே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக வலியுறுத்தி கூறுகிற செய்தியை தான் நம்ம 6ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரத்துல கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார்கள் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு பின்பு அவர்கள் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது, அவர் மழையை போல பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பெண்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராமே உனக்கு என்ன அதாவது ஒரு நாள் இடத்துல கர்த்தரிடத்துல திரும்புவோம், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். யார்? அவர் தான் நம்மை பீறி போட்டார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு முன் பின்பு அவர் உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்பார். இப்படியெல்லாம் சொல்லி என்னிடத்தில் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். 4ஆவது வசனத்துல எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிற பக்தியுடைய ஜனங்களாக தான் எப்ராஹிமும் யூதாவும் காணப்பட்டதை ஆண்டவர் சொல்லுகிறார். 6ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும்.
பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கலும் தேவன் அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல, நான் இரக்கத்தை விரும்புறேன், தேவன் அறிகிற அறிவையும் தான் நான் விரும்புகிறேனே தவிர பலியையும் தகன பலியையும் நான் விரும்பல அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல அவர்களோ ஆதாமே போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவர் ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கை என்ன? நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன ஆண்டவர் தேவ சாயலாக மனிதனை படைத்து விட்டு சொன்னார், ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று. ஆனால் அந்த உடன்படிக்கையை ஆதாம் மீறினபடினால, பாவம் செய்தபடினால, பாவம் ஜனங்களுக்குள்ளாக மனுக்குலத்துக்குள்ளாக கடந்து வந்தது போல இந்த இடத்துல ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கிளேயா தக்கிரம் செய்கிறவர்களின் பட்டமும் அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டும் இருக்கிறது. பாரிக்காரனின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சிகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களை செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசிரியரின் கையில ஒப்பு கொடுக்க போகிறேன் என்பதை குறித்து சொல்லிட்டு யூதாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, இந்த காலத்தில் ஆகில மனம் திரும்பு என்பதை குறித்து ஆண்டவர் யூதாவுக்கு சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்திலும் அதை தான் சொல்லுகிறார். யூதா வாகிலும் இந்த பாவத்திற்குள்ளாகாதிருப்பதாக என்று யூதாவை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டது. எப்ராஹிம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டது. யூதா, நீயாவது உனக்கு ஒரு அறுப்பு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கிறது, நீயாவது மனம் திரும்புவதற்கான வழியை பாரு என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஏக்கத்தின் குரலை தான் நம்ம இந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்க முடியும். 4, 5, 6 அதிகாரங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய வருத்தம், ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய இரக்கம் எல்லாவற்றையும் நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே பார்க்கணும். திடீரென்று ஆண்டவர் அடிப்பேன் நெருப்பேன் இந்த இடத்திலே சொல்லுகிறார். நான் அவர்களை பீறி போடும்படியாக சிங்கத்தை போலவும் பால சிங்கத்தை போலவும் இருப்பேன் சொல்லுகிறார். அதே ஆண்டவர் பலியே அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகிறேன், தகன பலியே அல்ல, தேவனை அறிகிற அறிவை தான் நான் விரும்புகிறேன், என் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் அதே ஆண்டவர் கூப்பிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கும் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமாகிய ஒரு அறுப்பு காலம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவுக்கு எப்படி இன்னும் நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியர்களால் பிடிக்கப்பட்ட போது, பாபிலோனியர்களால் அது ஒரு முன்னடையாளமாக வைத்து விட்டு யூதாவுக்கும் ஆண்டவர் செய்தியை சொல்லிவிட்டார். ஆனாலும் யூதாவை மனம் திரும்பத பட்சத்திலே பாபிலோனியர் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் ஒரு அறுப்பு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறுப்பு காலத்திலே ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனே கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க கூட இருந்து மட்டும் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறுப்பு காலத்திலே உமக்கேற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.